சொல்லிருக்காயே. ஆனா நீங்களா பெண்களாச்சே, ஒரு ஆண்மகனா இருந்திருந்தா ஒரே வெட்டி 2 துண்டாக போயிருப்பீங்க. பெண்களாச்சே வருங்காலத்துல திரேதா தோவரை முடிஞ்சு நாளைக்கு கலியுகம் பிறக்க போகிறது. அந்த கலியுகம் பிறந்தால் 11 பேரு 12 அழகு அந்த லகனச்சுடன் இந்த அர்ஜுனம் போயும் சேலை கட்டிய பெண்களை நான் சொல்லி குளத்துக்கு அகுமானமாகிவிடும். நீங்களா பொம்பளைங்க ஆச்சுன்னு ஒண்ணு விட்டு வச்சிருங்க. ஒரு ஆண்மகன் இந்த மாதிரி பேசியிருந்தா ஒரே வெட்டி 2 துண்டாக விழுந்திருப்பீங்க. பெண்களாச்சுன்னு விட்டு வச்சிடலாம். நியாயமா சொல்ற வழி விட்டு உனக்கு ஒரு பேரு பொம்பளை நாங்க நினைச்சா ஆண்டி அரசனாக்க முடியும், அரசனை ஆண்டி ஆக்க முடியும். தூங்க ஒரு 5 மணிக்கு வரும்போது சுடுகாட்டு வெளியே வந்து விளாட்டுக்குது. அவளும் டம்மு கட்டி ஆட்டம் பார்த்து அவனுக்கு கம்முன்னு உக்காந்து பாக்குறான். அது உடம்பாட்டிது அப்படியே சொக்கி சொக்கி அடிக்குது. அடியா ஒரு 5 மணிக்கு எழுப்புற பாடு. நீங்க போய் என்ன பேசுறது? இவன் நம்மளை நம்பி வந்திருக்காங்க. இவங்களா எப்படி வந்திருக்கிறாங்க? நானும் எப்படி இருக்கிறேன் சொல்லு. நீங்களா எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கிறேன்? ஜம்புவை என்ன புத்தி ஜனந்தனை மீனை நம்பி அம்மவர் வளர்த்த ஒட்டி. ஆனா வந்து பார்த்தது ஜம்புனா என்ன ஒரு குள்ளநேரி. குள்ளநேரி பசு பட்டினியாக அந்த கொள்ளநேரி கானகத்துல உலாவிகள் வந்தோம். அப்படி வருகிற போது அந்த கொள்ளநேரிக்கு ஒரு எலும்பு துண்டு கட்டது. எலும்பு கட்டிச்சு சாப்பிட்டு நம்ம பசியாரலாம் நினைக்க கூடாதோ. அது என்ன செய்யுது? எலும்பை கடிச்சு எடுத்துக்கணும். நேரம் ஆத்தங்கரைக்கு ஓடுது. அப்படி பாட உடனே அங்க என்ன செய்யுது? அந்த பாத்தாத்து ஆத்துல இருக்கக்கூடிய ஜலத்துல மீனானது விரிக்குது. அப்போது அந்த கொள்ளநேரிக்கு ஒரு எண்ணம், இந்த சதையில்லாத எலும்பை சாப்பிட்டு பசியாரத விட சதவுள்ள மீனை பிடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு அந்த கொள்ளநேரி எலும்பை போட்டு மீனை பிடிக்க போச்சான். மீனை பிடிக்க போச்சான். அப்படி போன உடனே என்ன நடந்தது? கொள்ளநேரி பார்த்தா மீன் நிக்குமா? மீன் குடுக்கிட்டு தண்ணி உள்ள போயிடும். தண்ணி உள்ள போச்சு. மீன் உள்ள போனது மீன் வரும் கொள்ளேரி அவங்க பாக்குது. பாக்குது. ஆனா பாத்துருந்த உடனே மேல ஒரு பராந்து பசி பட்டினாக மேல உழ வைந்தது. சரி, அந்த பராந்து என்ன பண்ணது? ஆமா சரி, அங்கிருந்து மேல இருந்து வந்து இந்த எலும்பை தூக்கின்னு மேல போயிடுச்சு. அந்த கொள்ளநேரி அப்ப நினைக்கலாம், மீனுக்கு மீனும் போய் எலும்புக்கு எலும்பும் போய் ஆடும் வாயப்பழம் ஓலம் விட்டுச்சா கொள்ளநேரி. அந்த மாதிரி அந்த கழுவு மீயால அந்த எலும்பு போடுமா